ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க OnePlus மொபைல் வச்சுக்கிறீங்களா? அதுல வந்து ஸ்க்ரீன் லைன் இஷ்யூ இருக்குங்களா? ஆமாங்க. பார்க்கறதுக்கு பச்சை கலர் கோடு வந்து டிஸ்ப்ளே நடுவுல வருது, இல்ல சைடுல வருது அப்டின்னா, நான் வந்து OnePlus மொபைல வந்து அப்டேட் தான் பண்ணேன். அதுக்கே இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்டின்னு சொல்லி நெறைய பேர் ஃபீல் பண்றீங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? அதாவது கிரீன் லைன் இஷ்யூவ எப்படி போக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோங்க. OnePlusலேருந்து இத எப்படி அஃபிஷியலாவே ஸ்கிப் பண்ணாம சொல்லிட்டாங்க. இது எங்கனால தான் ப்ராப்ளம். நாங்களே சால்வ் பண்ணி தரோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வரீங்கன்னா, நம்ம சேனல மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி புதுசுலாம் நாங்க வீடியோ போடுறோம்னு சொல்லி சொல்லுங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இருக்கு OnePlus மொபைல் அப்படின்னா, அவங்க அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. லைஃப் டைம் வாரண்டி குடுக்குறாங்க உங்க ஸ்க்ரீனுக்கு அப்படின்ட்டுருக்காங்க. இந்த கிரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்துச்சுனாவே, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டர் போய் அப்படின்ட்டுருக்காங்க. ஆமாங்க. OnePlus சர்வீஸ் சென்டர் இருக்கு தெரியுங்களா? நீங்க அங்க போயி இந்த ப்ராப்ளத்த டிஸ்ப்ளே காட்டுனா, அவங்க பார்த்துட்டு இது வந்து அந்த அப்டேட்னால தான் ப்ராப்ளமான்னு சொல்லி பார்த்துட்டு, கண்டிப்பா சொல்றேன். அவங்க ஃப்ரீயாவே உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தருவாங்க ஸ்க்ரீன. ஆமாங்க. இது பாருங்க அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா மொபைலுக்கும் நாங்க வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தரோம் அப்டின்ருக்காங்க. அப்ப பர்ட்டிகுலரா OnePlus 8 அப்புறம் OnePlus 9 அந்த சீரிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு மொபைலுக்கு எங்க ஷோரூம்ல ஸ்டாக் இல்ல. அதாவது எங்ககிட்டயும் ஸ்டாக் இல்ல இந்த டிஸ்ப்ளேக்கு. அதுக்கு வேணா நாங்க வந்து வேற மொபைல் நீங்க புதுசா எடுக்கிறதுக்கு நாங்க கூப்பன் குடுக்குறோம் அப்டின்ட்டுருக்காங்க. அதாவது இந்த OnePlus 8, 8 Pro, 8T அது மாரிலாம் வச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஸ்டாக் இல்ல அப்டின்னா, அதாவது உங்க ஷோரூம் நீங்க போற ஷோரூம்ல சர்வீஸ் சென்டர்ல வந்து அ இல்ல ஸ்டாக் இல்ல அப்டின்னா, நீங்க வந்து புதுசா ஒரு மொபைலு OnePlusல வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து 25,000 வரைக்கும் கூப்பன் தரோம் அப்டின்ட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஏன்னா அவங்ககிட்ட டிஸ்ப்ளே ஸ்டாக் இல்லையாமா. அதனால உங்களுக்கு வந்து நாங்க இது மாரி ப்ராப்ளம் பண்ணி தரோம் அப்டின்னு இருக்காங்க. அதாவது OnePlusல நீங்க பழைய ஃபோன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா பாருங்க OnePlus 8T இந்த மாரி உள்ள ஃபோன் 8T அதேபோல 9, 9R அப்புறம் 8 Pro இந்த மாரி மொபைல் வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாடல் மொபைலா வச்சிருந்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு அந்த மொபைலுக்கு வவுச்சர் குடுக்குறாங்க. அதாவது நீங்க வாங்குன பிரைஸ்லேருந்து உங்களுக்கு வவுச்சர் குடுக்குறாங்க. இப்போ OnePlus 8Tக்கு 20,000 டிஸ்கவுண்ட் குடுக்குறோம். 20,000 நாங்க வவுச்சர் குடுக்குறோம். அத வச்சு நீங்க ஒரு புது மொபைல் வாங்கிக்கலாம். 20,000 கூப்பன் தரோம் அப்டின்ட்டு இருக்காங்க. OnePlusல வேற மொபைல் வாங்கிக்கலாம் அப்டின்ட்டு இருக்காங்க. நீங்க இது மாரி OnePlus 8T வச்சிருந்தா 20,000 டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. அப்ப 9 வச்சிருந்தா 23,000 குடுக்குறாங்க. 9R வச்சிருந்தா 19,000 குடுக்குறாங்க. 8 Pro வச்சிருந்தா 25,000 குடுக்குறாங்க. இது மார நீங்க OnePlusல ஏதாவது மொபைல்ல வந்து கிரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ இருக்குது. எனக்கு வந்து டிஸ்ப்ளே கிடைக்கல. இல்ல எனக்கு டிஸ்ப்ளே மாத்தவே புடிக்கல. எனக்கு வேற மொபைல வாங்கிக்கிறேன் அப்டின்னா, நீங்க வந்து இது மாரி கூப்பன் குடுப்பாங்க. 25,000 வரைக்கும் கூப்பன் குடுக்குறாங்க. அதுல வந்து OnePlus 10R அப்டின்னு சொல்லி இருக்கு. ஆமாங்க. OnePlus 10R மொபைல் இருக்குது. அது நீங்க அது வாங்குறதா இருந்தா ஒரு 4,500 மறுபடியும் எக்ஸ்ட்ரா குடுக்குறோம் அப்டின்ட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. அதிகமா ஸ்டாக் இருக்குது என்னமோ, அது விக்காம கிடக்குது என்னமோ, அந்த மொபைல் உங்க தலையில கட்டறாங்க. அதனால நீங்க அதுல வாங்காதீங்க. OnePlusல 11R இருக்கு. அதையும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, அது ஒரு வெறித்தனமான மொபைல். ஃபிளாக்ஸி மொபைல் மாரி இருக்குது. அதையும் கூட ட்ரை பண்ணலாம். ஆனா இது வேண்டாங்க. என்னதான் நீங்க புதுசா டிஸ்ப்ளே மாத்துனாலுமே, அந்த பழைய குவாலிட்டி மாரி வராதுங்க. அதனால நீங்க எல்லாரும் புது மொபைலே எடுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நேரா அந்த OnePlus சர்வீஸ் சென்டருக்கு போயிருங்க. உங்க டிஸ்ப்ளேவ காட்டுங்க. அவங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓ! இது நம்மனால தான் ப்ராப்ளம்னு சொல்லி அவங்க கண்டிப்பா மெஷர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே மாத்திக்கிறீங்களா? இல்ல கேஷ்பேக் வேணுமான்னு கேட்பாங்க. நீங்க டிஸ்ப்ளே மாத்துனா போதும் அப்டின்னா, நீங்க ரூ. 1 கூட செலவான தேவையில்ல. ஃப்ரீயா மாத்திக்கலாம். சப்போஸ் எங்களுக்கு வந்து இல்லைங்க இந்த புது ஃபோனே வாங்கிக்கிறோம் OnePlus பிராண்ட்லருந்து அப்டின்னா, நீங்க இத அதிக மொபைல குடுத்துட்டு, அவங்க கூப்பன் கோட் குடுப்பாங்க. அந்த கூப்பன் அந்த கோட குடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு, அப்புறம் OnePlus அந்த அபிஷியல் வெப்சைட் இருக்கு. ஆமாங்க. அவங்க வெப்சைட்ல நீங்க போய் உங்களுக்கு புடிச்ச புது ஃபோன் என்னமோ OnePlus 11 OnePlus 11 Proவோ 11 அந்த மொபைல் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா, அந்த மொபைல நீங்க இப்ப வாங்கும்போது இந்த கூப்பன் கோட் ஒண்ணு குடுப்பாங்கல்ல, அந்த கூப்பன் கோட என்ட்ரி பண்ணீங்கன்னா, அந்த 20,000 25,000 எவ்வளவு வருதோ அதுக்கு டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. நீங்க அதுலருந்து நீங்க வந்து வாங்கிக்க வேண்டியது தான். இல்ல நான் இப்ப வந்த மொபைல் தான் வாங்கியிருக்கேன். இதுலயே இந்த ப்ராப்ளம் அப்டின்னா, நீங்க டிஸ்ப்ளே மட்டும் மாத்திக்கங்க. ஆமாங்க. வேற வழியே இல்ல. சப்போஸ் இல்ல நான் பழைய மாடல் வச்சிருக்கேன் அப்டின்னா, நீங்க தாராளமா சொல்றேன் புது மாடல் மொபைல் வாங்கிங்க. OnePlus மொபைல் தான் அதுவும் வாங்க முடியுங்க. நீங்க வந்து அது ஷோரூம் சர்வீஸ் சென்டர் போயி டிஸ்ப்ளேவ குடுத்து நீங்க மாத்துனா மாத்திக்கலாம். சப்போஸ் இல்ல எனக்கு வேற மொபைல் வாங்க அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அவங்ககிட்ட இந்த மொபைல குடுத்து எனக்கு கூப்பன் கோட் குடுங்க. நாங்க வந்து வேற மொபைல் வாங்கிக்கிறோம் அப்டின்னு சொல்லி கோட வாங்கிட்டு வந்து, நீங்க வந்து அந்த OnePlus அந்த வெப்சைட் அவங்க அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. அதுல போய் நீங்க அவங்க மொபைல் ஆர்டர் பண்ணி அந்த கூப்பன் கோட போட்டீங்கன்னா, உங்களுக்கு மைனஸ் ஆகும் பிரைஸ். அப்ப நீங்க வாங்கிக்க வேண்டியது தான். அதாவது பாத்துங்க, அ OnePlus 8T வந்து 20,000 அவங்க குடுக்குறது. OnePlus 10R வாங்குனா ஒரு 4,500 எக்ஸ்ட்ரா போனஸ் குடுக்குறோம். அப்ப 5,000 வருது. நீங்க அந்த மொபைல் வாங்கணும்னா இன்னொரு 10,000 போட்டா போதும். உங்களுக்கு 70% ஆஃபர் குடுக்குறோம்னு இருக்காங்க. OnePlus 10R எதுக்கு அவங்க குடுக்குறாங்க? அவங்க சேல்ஸ் ஆகாம இருக்காக தான் குடுக்குறாங்க.
அதான் நீங்க அது வேண்டாம். OnePlus 11 இன்னும் பெட்டர் மொபைலுங்க. இத விட அது நீங்க எடுக்கலாம் தாராளமா எடுக்கலாம். வெறித்தனமான மொபைல். அதேபோல OnePlus 11 வெறித்தனமான மொபைல். இது மாரி அப்கிரேட் மொபைல் வாங்கிக்கங்க. ஏன்னா, இப்ப வர மொபைல் இன்னும் பெட்டரா இருக்கு பழைய மொபைலோட. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த OnePlus கிரீன் ஸ்கிரீன் வர காரணமே அந்த அப்டேட் பண்றது. சப்போஸ் நீங்க அப்டேட் பண்ணாம விட்டுட்டாவே உங்களுக்கு போது. பழைய அப்டேட்லயே வச்சுக்கங்க. சப்போஸ் அப்டேட் பண்ணிட்டு இல்ல எனக்கு அப்டேட் பண்ணாமயே வந்துருச்சுன்னா, ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஒரு நாள் வீண் பண்ணணும். சர்வீஸ் சென்டர் போகணும். நீங்க போய் அந்த டிஸ்ப்ளே மாத்தணும். இல்ல கூப்பன் கோட் வாங்கி மறுபடியுமே நீங்க புது மொபைல் வாங்கணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என் ஃப்ரெண்டுமே கிரீன் ஸ்கிரீன் ப்ராப்ளத்துல இருந்தான். அவன் போய் மாத்திட்டு வந்துட்டான். இந்த வீடியோலயும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். முன்னாடி ஸ்டார்ட்டிங் வந்தது அவன் மொபைல் தான். லாஸ்ட்ல எண்டிங் வந்த அதாவது இப்ப லாஸ்ட்டா போட அவன் மொபைல் தாங்க. இந்த மொபைல் அவன் ஃப்ரெண்டோட மொபைல் தாங்க. நாங்க வீடியோ எடுக்கும்போது எடுத்தது. அவன் கிரீன் ஸ்கிரீன் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்த வந்து அவன் சால்வ் பண்ணிட்டா. அது வந்து சர்வீஸ் சென்டர் போய் அவன் மாத்திட்டே வந்துட்டான். இது புது மொபைலுங்காட்டி அவன் வந்து மாத்திட்டான். இதே ஓல்டு மொபைலா இருந்தா புது மொபைல் வாங்க ட்ரை பண்ணியிருப்பான். அது வீடியோ போட்டிருப்போம். இது வந்து புது மாடலுங்காட்டி தான் நாங்க வந்து இதுக்கு வந்து நாங்க டிஸ்ப்ளேவே மாத்திட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வரீங்க. நம்ம சேனல மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி நாங்க வீடியோ போட்டாலும் சரி சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.